அதாவது வழிபாடு தலங்கள் வந்து என்னன்னா இது வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து தர்காவே இருந்தாலும், ஏன்னா அது வந்து முருகர் மலைன்னு வந்து சொல்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் வந்து தர்காவுக்கு போயிட்டு வரவங்க போயிட்டு வராங்க. ஏன்னா நான் உண்மையிலுமே சொல்ல போனால் அந்த இடத்துக்கு நான் போனது இல்லை ஜி. ஏன்னா போகாமல் ஒரு இடத்துல வந்து போய் நம்ம வந்து இங்கேருந்து இங்கே உட்காந்துட்டு பேப்பரில் படிச்சுட்டு நியூஸை பார்த்துட்டு அது எப்படி ஏன் ஜாதிக்காரன் அங்கே இருக்கும்போது அப்படின்லாம் வந்து கொடை பிடிக்கிறதுக்கு நாளெலாம் கிடையாது. இது வரைக்கும் என்ன வந்து சம்பிரதாயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் தர்கா இருந்தால் தர்காவுக்கு போங்க, வேண்டுதல் பண்ணுங்கள். உங்களை இது வரைக்கும் யாரும் தடுத்ததே இல்லையே இத்தனை வருஷத்தில். இன்றைக்கி முருகர்னு சொல்லும் போது வந்து அந்த இடத்துல வந்து பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு பலி அங்கே கொடுக்குறாங்களா. ஏன்னா வந்து இப்போ என் மதத்தில் என்ன வழிபாடோ அதை தான் நான் பின்பற்ற போகிறேன். இதுதான் வந்து நான் இந்துக்களுடைய வழிபாடும். இப்போ அதை வந்து விட்டுட்டு இன்றைக்கி திடீர்னு நீ போய் ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன்னு சொல்கிறது வந்து இதற்கு பின்னாடி யாருடைய சதி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியலுக்காக வந்து இங்கே வந்து அவங்க கையில் எடுக்கிற ஒரே ஒரு ஒன்று ஜாதி, இன்னொன்று வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி சுயலாபத்துக்காக வந்து இவங்க வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து அரசியல் பண்ணணும்னு வந்து ஏன்னா டைவர்ஷன் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் வந்து இது. இப்போ அதை வந்து கொண்டு வந்துட்டு பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்க்கணும் டைவர்ட்டை எப்படி கொண்டு வந்தாங்க பாருங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தா இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறாங்க, இங்கே வந்து முஸ்லீம்கள். இதுதான் நோக்கம். இவங்க ரெண்டு பேரும் மோத விட்டுட்டு நடுவில் இருக்கிறவங்க வந்து குளிர் காயறதுக்காக தான்.